செங்கல்பட்டு திருவண்ணாமலையின் எல்லை கிராமங்களான வடமணிப்பாக்கம் தென்னேரி கிராமங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தென்னேரி ஆற்றில் ஆபத்தை உணராமல் மக்கள் கடந்து செல்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராபர்ட் வழங்க கேட்கலாம். ராபர்ட், தற்போது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்களின் நிலை என்னவாக உள்ளது? விவரங்கள். கண்டிப்பா மனிஷா, குறிப்பாக இந்த தென்னேரி வடமணிப்பாக்கம் பகுதியில் ஆண்டுதோறும் இந்த மழையின் காரணமாக இப்பகுதியில் தரைப்பாலம் உள்ளது. இந்த தரைப்பாலம் மூழ்கடிக்கப்படுவதால் இந்த பகுதியில் உள்ள வடமணிப்பாக்கம், சூளைமேடு, செட்டிப்பட்டு, ஈச்சங்காடு, தென்னேரி ஆகிய பகுதிகள் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது. இவர்களுடைய அத்தியாவசிய பொருட்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் சொந்த பணிகளுக்காக அதிகமாக இவர்கள் திண்டிவனம் பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட எல்லை வரத்தில் உள்ள இந்த செங்கல்பட்டு மாவட்ட மக்கள் அனைத்து பணிகளுக்கும், மருத்துவத்துக்கும், வணிகத்துக்கும் அனைத்துக்கும் திண்டிவனத்தையே நம்பி உள்ளதால் தற்போது இந்த தென்னேரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்துள்ள மழையின் காரணமாக இந்த தென்னேரி பகுதியில் உள்ள வடமணிப்பாக்கம் இடைப்பட்ட இடத்தில் உள்ள இந்த பாலம் தண்ணீர் மூழ்கப்பட்டது. இது ஆபத்தை உணராமல் இப்பகுதியில் உள்ள மக்கள் இன்று காலையில் கடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையானது இந்த பகுதியில் பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்பது பல ஆண்டுகளான கோரிக்கை. பாலம் அமைத்து கொடுத்தால் இவர்களுடைய போக்குவரத்து சரியாக சீரான நிலையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனிஷா, விவரங்களுக்கு நன்றி ராபர்ட். கனமழையின் பாதிப்பிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டமும் தப்பவில்லை. கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காலிமேடு பகுதியில் மஞ்சள் நீர் கால்வாயில் இருந்து வெளியேறிய தண்ணீர் குடியிருப்புகளில் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். வீடுகளில் புகுந்த தண்ணீரை பிளாஸ்டிக் பாடி உள்ளிட்டவை மூலம் மக்கள் வெளியேற்றினர். இதேபோன்று காஞ்சிபுரம் மாநகரில் வெளுத்து வாங்கிய மழையால் ஆறு போல் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ரயில்வே சாலை, காமராஜர் வீதி, அன்னை இந்திரா காந்தி சாலை, காந்தி சாலை உள்ளிட்ட இடங்களில் தேங்கிய தண்ணீரால் மக்கள் இன்னலடைந்தனர். புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. சென்னை கொளத்தூரில் உள்ள ஜம்புலிங்கம் பிரதான சாலையில் முறிந்து விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டன. சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் சாயும் நிலையில் பெயர் பலகை இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாணிமகால் மேம்பாலம், வட உஸ்மான் ரோடு செல்லும் வாகனங்கள் மாற்று வழிபாதையில் திருப்பிவிடப்பட்டன. பலத்த காற்று வீசியதில் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கையில் 100 ஆண்டு பழமையான மரம் சாலையில் சாய்ந்தது. பொன்னேரி பழவேற்காடு சாலையின் குறுக்கே புளிய மரம் சாய்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அவ்வழியாக வாகனங்கள் ஏதும் செல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கஸ்பாவில் மரம் முறிந்து விழுந்ததில் பள்ளி கட்டடம் சேதமடைந்தது.